வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். தர்மபுரி மாவட்டத்தில் நாளை நடக்கும் அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் சேலம் மாவட்டம் கமலாபுரம் விமான நிலையத்திற்கு வருகை புரிகிறார். பின்னர் தர்மபுரியில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்னை திரும்ப உள்ளார். இதனையொட்டி சேலத்தில் நாளை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி உத்தரவிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அதிமுக எம்எல்ஏ தேன்மொழி தலைமையில் கள்ளச்சாராயம், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்தும் அதனை தடுக்க வலியுறுத்தியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கினர். இதில் அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் யாகப்பன், நல்லதம்பி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதயகுமார், நகர செயலாளர் சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை வேளச்சேரியில் குழந்தைகள் மறுவாழ்வு சிகிச்சை மையம் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா பங்கேற்று குழந்தைகள் மறுவாழ் சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மையத்தின் உரிமையாளர்கள் குத்துவிளக்கு ஏற்றினர். இதில் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை டாக்டர் பிரதீபா, ஆண்டனி உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். தேனி மாவட்டம் காமையகவுண்டன்பட்டியை சேர்ந்த கேப்டன் பிரபாகரன் என்பவர் கடந்த ஆண்டு தனது மனைவி கவிதா குளியல் அறையில் விழுந்து இறந்துவிட்டதாக கவிதாவின் சகோதரர் கோவிந்தராஜுக்கு தகவல் கொடுத்துள்ளார். இந்நிலையில் தனது சகோதரின் மரணத்தில் சந்தேகம் உள்ளது என கோவிந்தராஜ் ராயப்பன்பட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் மேற்கொண்ட விசாரணையில் கேப்டன் பிரபாகரன் வரதட்சணை கேட்டு கவிதாவை துன்புறுத்தி கொலை செய்தது தெரியவந்தது. தற்போது இந்த வழக்கின் விசாரணை முடிவுற்ற நிலையில் கேப்டன் பிரபாகரனுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 2000 ரூபாய் அபராதம் விதித்து தேனி மகிழா நீதிமன்ற நீதிபதி அனுராதா தீர்ப்பு வழங்கியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் பழைய வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ் என்பவர் அவருக்கு சொந்தமான நிலத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையில் உள்ள பட்டியில் ஆடுகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் காலை ஆடுகளை திறந்து பார்த்தபோது ஆடுகளை சிறுத்தை கடித்து குதறியது தெரியவந்தது. இதில் 8 ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் காலடி தடத்தை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த அருள் என்பவரை காவல் ஆய்வாளர் சசிகுமார் தலைமையில் தனிப்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் வளர்மதி அருளை ஓராண்டு குண்டர் தடுப்பு காவலில் வைக்க ஆணையிட்டதின் பேரில் குற்றவாளியை வேலூர் மத்திய சிறையில் அடைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் ஆற்காடு சாலையில் அமைந்துள்ள ஆதிபராசக்தி அம்மன் கோவிலில் மர்ம நபர்கள் 2 உண்டியல்களை உடைத்து பக்தர்களின் காணிக்கை பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து செய்யாறு காவல்துறையினர் சம்பவ இடத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே தென்னை நார் தொழிற்சாலைக்கு சொந்தமான லாரி தென்னை நார்களை ஏற்றி செல்லும் பொழுது பாப்பான் விடுதி அருகே திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இதையடுத்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற ஆலங்குடி தீயணைப்புத் துறையினர் தண்ணீர் பீச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தினர். தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டு தீயை கட்டுப்படுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மேலும் இந்த தீ விபத்து குறித்து ஆலங்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நீர்வரத்து சீராக வருவதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் சிலர் பொது இடங்களில் மது அருந்துவிட்டு பாடல்களுக்கு ஆட்டம் போட்டு அட்ராசிட்டி செய்கின்றனர். இதனை கட்டுப்படுத்த முயலும் காவல்துறையினரிடம் தகராறில் ஈடுபடுகின்றனர். இதனால் மாவட்ட நிர்வாகம் மது போதையில் குற்றாலத்தில் வலம் வரும் மது பிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே மருதன்கோன் விடுதி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து புதுக்கோட்டை வாசிக்கிறது என்ற நிகழ்ச்சி நடத்தியது. இந்த நிகழ்ச்சியை கரம்பக்குடி மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நடுவர் அம்பிகா தொடங்கி வைத்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்று விழாவினை சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினர் மற்றும் 300க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அரிய வகையான 12 அடி ராஜநாகம் 5 அருவி செல்லும் சாலையில் உள்ள ஆதித்தனார் பங்களா வளாகத்தில் உள்ள மரக்கிளையில் இருப்பதை கண்ட அப்பகுதியினர் அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த தென்காசி தீயணைப்புத்துறை வீரர்கள் தண்ணீர் பீச்சி பாம்பை பிடிக்க முயற்சி ஈடுபட்ட நிலையில்
சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதனால் அப்பகுதி மக்களும் சுற்றுலா பயணிகளும் நிம்மதியடைந்ததோடு தீயணைப்பு துறையினருக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர். ஆசிய அளவிலான 31வது குவாஸ் விளையாட்டுப் போட்டிகள் பாகிஸ்தானில் நடைபெற்றது. இதில் ஜப்பான், கொரியா, மலேசியா, பாகிஸ்தான் போன்ற 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் இந்தியா சார்பாக சென்னையை சேர்ந்த ஷிவின் அகர்வால் கலந்து கொண்டு மலேசியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுடன் விளையாடி தங்கப் பதக்கம் வென்று சென்னை திரும்பினார். அப்போது அவருக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதுகுறித்து பேசிய சிபின் அகர்வால் பாகிஸ்தானில் நடைபெற்ற 31வது ஆசிய குவாஷ் போட்டியில் கலந்து கொண்டு தங்கப் பதக்கம் வென்றது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று தெரிவித்தார். ஜப்பான், கொரியா, மலேசியா, பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், செமிஃபைனல் விளையாடினேன். எல்லாருக்கும் 3-1 பீட் பண்ணேன். ஒரு பாகிஸ்தான் நம்பர் 1 11 பீட் பண்ணேன். மலேசியாவோட விளையாடின ஃபைனல்ஸ்ல 3-1 அகைன் ஜெயிச்சேன். இன்னும் இப்போ ஹை ஃபீலிங்ஸ் இருக்கு, ஹை மோட்டிவேஷன், கோயிங் வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆர் இந்தியன் ஃபிளாக் ஹை இன் பாகிஸ்தான். இட் வாஸ் வெரி கிரேட் ஃபீலிங். எமோஷனலா இருந்துச்சு. எல்லாரும் ஹாப்பி. தேங்க்ஸ். ஆனா இங்க கோச்சிங் ராமச்சந்திரன் சார், காளிமுத்து சார், சைரஸ் சார். கோவை மாவட்டம் ஈச்சனாரி பகுதியில் வசிக்கும் ஈஸ்வரன் என்பவர் டாஸ்மாக் கடையில் சேல்ஸ்மேனாக பணிபுரிந்து வருகிறார். இவர் சமீபத்தில் ராஜஸ்தானில் நடைபெற்ற தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டியில் 3 பிரிவுகளிலும் முதலிடம் பிடித்து 3 தங்க பதக்கங்களை வென்றார். மேலும் மாஸ்டர் பிரிவில் நடந்த பளுதூக்கும் போட்டியில் கலந்து கொண்டு ஸ்ட்ராங்மேன் என்ற பட்டத்தையும் வென்றார். இந்நிலையில் தமிழக அரசும் தன்னார்வலர்களும் உதவி புரிந்ததால் மேலும் பல போட்டிகளில் வெற்றி பெற முடியும் என தமிழக அரசிற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். மொத்தம் பவுல் 455 கிலோ தூக்கிக்கிறேங்க. இனி அடுத்த சர்வதேச அளவில் நடக்க போகிற ஆசிய போட்டியில் நடக்க போட்டியில் கலந்துக்கிறேன். அதில் கலந்துட்டு கண்டிப்பாக என்ன லட்சியமாக தாங்க கண்டிப்பாக பெரிய லெவலில் வெற்றி பெறுவேன். மேற்கொண்டு எனக்கு இப்போ சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேங்க. மேற்கொண்டு இந்த லைனில் ப்ரொமோஷன் கிடச்சுன்னா கண்டிப்பாக பெரிய லெவல் நல்லா பண்ணுவேங்க. என் லட்சியமாக தான். இல்லை சார், நிறைய பேர் இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேர் போனாங்க. இங்கேருந்து மொத்தம் 8 ஸ்டேட் கலந்துச்சாங்க. ஹரியானா, பஞ்சாப், மத்திய பிரதேச, ஊபி எல்லாம் நடந்தாங்க. அதில் நாங்கள் இங்கே நல்லா பண்ணணும். நாங்கள் நவீன் சார் அவர் தான் பழக்கி விட்டாருங்க, ஜிம் மாஸ்டர். அவர்லேருந்து நிலைக்கு நான் வந்திருக்க மாட்டேன். நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணாருங்க. ஒரு கூட இருந்த பணிபுரி எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க நமக்கு. கண்டிப்பாக நம்ம டாஸ்மாக் எல்லா ஊர்லேயும் ஒரு என்ன சொல்கிறேன்னா, டாஸ்மாக் எல்லாருமே ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ அதில் நம்ம ஒரு நல்ல முன்னோடியாக வரணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கேன் சார். ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாதாந்திர குற்ற ஆய்வுக் கூட்டம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முக்கிய வழக்குகளான கொலை, அடிதடி மற்றும் திருட்டு வழக்குகள் குறித்து மேற்கொள்ளப்பட வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் குறித்தும், ரவுடிகள் மீது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கை குறித்தும், தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கடத்துபவர், விற்பவர் மீது நடவடிக்கை மேற்கொள்வது உள்ளிட்டவைகளை குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் கடந்த மாதம் சிறப்பாக பணிபுரிந்த காவலர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் குவிந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தாங்கள் 60 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதியில் வசித்து வருவதாகவும், குடிநீர் வரி, வீட்டு வரி என அனைத்து வரியும் கட்டி வரக்கூடிய நிலையில் தங்கள் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி வட்டாட்சியர் பெரியநாயகியிடம் மனு அளித்தனர். இந்த மனுவை பெற்ற வட்டாட்சியர் பொதுமக்கள் கோரிக்கை மனு குறித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். வேலூர் சாத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலகம் சார்பில் வழங்கல் அலுவலர் சுமதி தலைமையில் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் நுகர்வோர்கள் கலந்து கொண்டு புகார்களை ஆய்வு செய்து உணவு கலப்படம் உள்ளிட்டவை செய்பவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், ஒவ்வொரு மாதமும் குறைகளை போக்கிடும் வண்ணம் மாத கூட்டங்கள் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி பேசினர். நாடாளுமன்றத்தில் தமிழ் மன்னர்கள் குறித்து தரக்குறைவாக பேசிய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ் பதவி விலக வேண்டும் என்று மதுரையில் பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பில் திருவள்ளுவர் சிலைக்கு முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சி மாநில இளைஞரணி ரமேஷ் சிவா, பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் சுசீந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை சோளிங்கர் செல்லும் சாலையில் உள்ள வட்டார கல்வி அலுவலகத்தில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் தலைவர் சுஜி கமலா சத்யபாமா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அரசாணை எண் 243 ரத்து செய்ய வேண்டியும், பொது மாறுதல்கள் கலந்தாய்வு நடத்துவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட முக்கிய அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் திருநெல்வேலி சமூக சேவை சங்கம் மற்றும் கோவில்பட்டி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு சார்பில் போதைப்பொருள் விழிப்புணர்வு கருத்தரங்க கூட்டம் நடைபெற்றது. பங்குத்தந்தை அந்தோணி குருஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் மற்றும் காவல்துறையினர் போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதில் கொப்பம்பட்டி காவல் உதவி ஆய்வாளர் ரமேஷ், திருநெல்வேலி சமூக சேவை சங்க இயக்குநர் பிரான்சிஸ் சேவியோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தென்னாங்கூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் பணி நிரந்தரம், சம்பள உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்லூரி வளாகம் முன்பு முழக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் நகர பகுதியில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழாவில் மின் அலங்கார தேர் பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆலயத்தின் பங்கு தந்தை பால்ராஜ்குமார் சிறப்பு திருப்பலியினை நடத்தி வைத்து தேருக்கு புனித நீர் தெளித்து துவக்கி வைத்தனர். இதைத் தொடர்ந்து புனித அந்தோணியார் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேர் பவனி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயம் வந்தடைந்தது. விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித அந்தோணியாரின் பாடல்களை ஜெபித்தபடி வீதி உலா வந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் அடுத்த உடையராஜபாளையம் பகுதியில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து விஜி பெருமாள் மற்றும் நல்ல சின்னண்ணா ஆகியோரை கிராமத்தில் உள்ள அம்மன் ஆலயத்தில் இருந்து குதிரை வண்டியில் அமர்த்தி ஆட்டம் பாட்டம் மேள தாளங்களுடன் 501 சிறுவரிசைகளுடன் ஊர்வலமாக சென்று கிராமத்தில் அருகே உள்ள மலையடிவாரத்தில் குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட ஆடுகளை பலியிட்டு பிரியாணி செய்து சாப்பிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் சேர்த்து மேல் செல்ல ஐயனார் செட்டி கருப்பர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழாவையொட்டி கடந்த 3 தினங்களுக்கு முன்பு யாகசாலை அமைக்கப்பட்டு கணபதி ஹோமம், விக்னேஸ்வரர் பூஜை, லட்சுமி பூஜை, கோ பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் சிவாச்சாரியார்கள் புனித நீரை யாகசாலையில் வைத்து பூஜை செய்த பின்னர் ஊர்வலமாக எடுத்துச் சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மராட்டிய மாநிலம் ஹிங்கோலி பகுதியில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.5 பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் லேசாக அதிர்ந்ததை அடுத்து மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சம் அடைந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள சஞ்சீவி ஆஞ்சநேயர் சுவாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சுப்பிரபாதம், கோ பூஜை, விஸ்வரூபம் உள்ளிட்ட பூஜைகளுடன் கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.